கையிலேயே துணிமணிகளை துவைச்சு எடுத்துருவோம் என்ன? ஆமா, இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது. இன்னும் 10 நாள் ஓட்டணுமே. உங்க மகளை பாருங்க, ஏசியை போட்டு படுத்து கிடந்து தூங்கிட்டு கிடக்கா. அதை முதல்ல ஆஃப் பண்ண சொல்லுங்க. மோட்டர் பாருங்க எவ்வளவு நேரம் ஓடிட்டு இருக்கு. அதை போய் ஆஃப் பண்ணிட்டு வர இருங்க. ஆத்தாடி 500 மேல தாண்டிட்டா சரிப்பட்டு வரவே வராது. சிக்கனமா இருக்கணும். இன்னையில இருந்து நைட் ஃபேனே ஓடக்கூடாது. மாடியில தான் தூங்கணும். சின்ன பிள்ளையே சொல்லிட்டேன், நல்லா கேட்டுக்கோமா. சரியா போச்சு போங்க. அப்ப ஊருக்கு தான் எங்கனாச்சும் போய் தொலையணும். சிப்பப்பா, இந்த யூனிட்ட பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. கிரைண்டர்லாம் இனிமே போடக்கூடாது. கடையிலேயே மாவை வாங்கிக்க வேண்டியதா. ஏன்ட்ட டிவி கூட போடக்கூடாதா? உங்க மகளை பாருங்க, அங்க தனியா உட்கார்ந்து என்னமோ பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பைத்தியம் கீத்தி புடிச்சிட்டாத. அட சும்மா கடை சின்ன பொண்ணு, அவளே கோவத்துல இருக்கா. ஃபேன் போடக்கூடாது, டிவி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல. அதுக்கு தான் கோவத்துல இப்படி உட்கார்ந்திருக்கா. ஏம்மா, என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க முடியாது. நீங்க பண்றது ரொம்ப ஓவரா இருக்குமா. ஃபேன் போடாம எப்படி எனக்கு தூக்கம் வரும்? இங்க பாரு, 500க்கு மேல ஓடிட்டேன்னு வெச்சுக்கோ. என்னாலலாம் கெட்ட முடியாது. வீட்ல இருக்க முடியாதுன்னா எங்கனாச்சும் ஊருக்கு கிளம்பி போ. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு எங்க இருக்க? ஏக்கா இங்க பாருங்க. இங்க இந்த மேல உட்கார்ந்திருக்கோம். எல்லாரும் மேல வாங்க. என்ன சின்ன பொண்ணு, எல்லாம் மேல உட்கார்ந்திருக்கீங்க? மேல காத்து வாங்கிட்டு இருக்கீங்களோ? ஆமாமா, வீட்டுக்குள்ள உட்கார முடியல. என்னன்னு வெக்கையா இருக்குது. செப்பப்பா முடியல. அதுக்கு தான் மேல வந்து கொஞ்சம் நல்ல காத்து வாங்கிட்டு இருக்கோம் பாரு. ஒரு இடம் அசைதா இங்க ஒண்ணும் இல்ல. ஏன் அட வீட்ல ஏசி இருக்குல்ல, போட்டு படுக்க வேண்டியதுனே. கழுதைய 2 மாசத்துக்கு போட போறீங்க. அதுல ஏசி போட தான் செய்வோம். அம்மா, கரண்ட் பில் இந்த மாசம் 4000 வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு வந்தது சின்ன பொண்ணே? எப்படி? எங்களுக்கும் 5000 சில்லற வந்துட்டுமா. இப்ப கூட ஏசியை போட்டு விட்டுட்டு தான் வந்திருக்கோம். போன உடனே ஜம்முன்னு தூங்க வேண்டாமா இந்த வெக்கைக்கு? அத்தை கிழவி பிரஸ்டீஜ் விட்டு கொடுக்காம பேசுது. பந்தாக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அது சரி, 5000 சில்லற வந்துட்டா. எம்மாடி, எனக்கெல்லாம் 3000 தான் வந்திருக்கு. சாத்தி எல்லாம் 3000 4000 சொல்லிட்டு இருக்காளுங்க. நம்ம வேற பந்தாவ 5000 சொல்லிட்டோமே. நம்மளுக்கு 500 யூனிட் இன்னும் தாண்டல. சரிக்கா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணே. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு என் தம்பி வந்திருந்தா பாத்துக்கோ. அதனால பிரியாணி செஞ்சிருந்தேன். பிரியாணியா? பிரியாணியே திங்காத மாதிரி ரெண்டும் பண்ணுதுக பாரு. சரி அண்ணி, இலைய விரிங்க, சாப்பிடுவோம். இப்ப மட்டும் மூஞ்சில நல்ல சிரிப்பு வரும் பாரு. என்ன அண்ணி நீங்க? நம்மளுக்கு சோறு தான முக்கியம். அதுதான வாழ்க்கையே. சரி சரி இரு போடுறேன். ஞம் 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 ஞம். எம்மா, எவ்வளவு ருசியா பண்ணிருக்கமா. இங்க சோறு இன்னும் மிச்சம் நிறைய இருக்கு. நீங்களும் சாப்பிடுறீங்க? அட வேண்டாம் சின்ன பொண்ணு, நாங்கலாம் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம். ஆமா, நீ உட்கார்ந்து சாப்பிடு சின்ன பொண்ணு. சப்பா, எனக்கு இப்ப வேண்டாக்கா, எனக்கு பசியே இல்ல. இன்னைக்கு ஒரு பொடி. ஞம் ஞம் ஞம். சப்பா, நல்ல ருசியா இருக்குல்லம்மா. ஆமாடி, மடமடம் தின்னுட்டு எந்தி. சிறிது நேரத்துக்கு பிறகு சப்பா, நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு யாப்பத்தையும் முட்டாச்சு. பாய விரிச்சு மல்லாக்க படுக்க வேண்டியதா. ஆமாம்மா, நல்ல காத்தோட்டமா இருக்கு. இப்பவே தூங்கிடுவோமா? ஏன் எல்லாம் மேலேயே படுக்க போறீங்க? ஆமா, வீட்ல ஏசி போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அட இல்லம்மா, கொஞ்ச நேரம் மேல படுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே போவோம் பாரு. அப்படியே கதை. சரி சரி. ஏக்கா, நீங்களும் எங்க கூட இன்னைக்கு மாடியில படுங்களே. நல்ல ஜில்லு ஜில்லுன்னு காத்து வரும். அட வேண்டாம் ராதிகா, எதுக்கு போட்டு மாடியில? அதான் ஏசி இருக்குல்ல, அதுல தூங்குனாதான் எனக்கு தூங்குன மாதிரி இருக்கும் பாரு. ஏம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, ரொம்ப ஓவரா தான் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரம் பாடுங்க, கதையை பேசிட்டு அப்புறம் போவோம் கீழே. இக்கா ஆமாக்கா, எனக்கும் மேல தூங்கணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்ச நேரம் மேல படுத்துட்டு போவோமா? அப்ப சரி, இவளும் கேட்கல. அப்ப நானும் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே போறேன். என்ன ஏமா மருமகளே, இந்த பாயை எடுத்துட்டு வந்தல்லம்மா, அதை விரிச்சு கொடு. அக்கா படுக்கட்டும். வெறும் தரையில படுத்தா அது வேற சூடா இருக்கும் பாரு. சரிதே. இக்க, உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? என்ன கதை சின்ன பொண்ணு? இக்க, போன வாரம் நம்ம பக்கத்து தெருவுல. அண்ணி, எதுவும் பயப்படுற மாதிரி சொல்லாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. அட சும்மா கடங்க. போன வாரம் நம்ம பக்கத்து தெருவுல ஒருத்தன் வந்திருக்கான். வந்து பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. ஐயோ, பயமா இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கும்போது தான் இந்த கதை சொல்ல மாட்டாங்க. மேல தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. சின்ன பொண்ணு, உண்மையாவே சொல்ற? பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு வந்தானா? அட ஆமாக்கா, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு வந்து நம்ம சுமதி அக்கா கிட்ட தண்ணி கேட்டிருக்கான். யாத்தே, என்னன்னு சொல்றீங்க? அட ஆமா, நம்ம சுமதி அக்கா கிட்ட தண்ணி கேட்ட உடனே அவங்க திரும்பி பார்த்திருக்கப்போ காலை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க அது பொம்பளைன்னு. என்ன கதை சொல்ற? பொம்பளைன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஆம்பளை தானே அது. சரி, ஆம்பளைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிட்டு சின்ன பொண்ணு? அதுக்கப்புறம் அவங்க கத்து கத்துன்னு கத்தி எல்லாரும் ஓடி வந்துட்டாங்களாம். அப்புறமா அந்த திருடன் தப்பிச்சு ஓடிட்டானாங்க. யாத்தி, சின்ன பொண்ணு கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும் போல. வீடு வாசல் எல்லாம் பூட்டிட்டு இருக்கணுமா? நம்ம பாட்டுக்கு திறந்து போட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கோம். எவனாச்சும் களவாணி வந்தா கூட தெரியாது போலயே.
கதையே இல்ல, எல்லா கதையும் எனக்கு தெரியும். சரி சரி எல்லாம் தூங்குங்க, நேரம் ஆயிட்டுல. ஐயோ எனக்கு மட்டும்தான் தூக்கமே வர மாட்டேங்குது. எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்குதுங்க. பயமா இருக்கு. இந்த அண்ணி வேற என்னெல்லாமோ கதையை சொல்லிட்டு அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. ஆனா எனக்கு தூக்கம் வரலையே. ஐயோ யாரோ வந்த மாதிரி சவுண்ட் கேக்குதே. ச்சே அப்படிலாம் இருக்காது. நம்ம பயப்படுறதுனால தான் நம்மளுக்கு அப்படிலாம் தோணுது. அமைதியா கண்ணை மூடி தூங்குவோம். சரி தூக்கமே வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் படுத்து பாப்போம். எம்மா 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 என்ன அமைதியா படுத்து தூங்கு. எம்மா அங்க பாருங்க, திருட வந்திருக்கான். சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்காத. என்ன பிரச்சனை உனக்கு? எம்மா அங்க பாருங்க. எங்க அங்க யாரும் இல்ல, அமைதியா படுத்து தூங்கு. ஐயோ அண்ணா அந்த பாருங்க, நான் தான் சொன்னேன்ல. சின்ன பொண்ணே எந்திரிச்சுக்கோ, இங்க பாரு திருட வந்துட்டான். என்ன திருடனா? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டோம். அப்படிதான் அவனை அடிச்சு கொள்ளுங்க. எங்க கிட்டயே வா. தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்ட. எங்க கிட்ட எல்லாம் வந்தனா அவ்வளவுதான், உன்னை ஒரு வழி பண்ணிடுவோம். சும்மா தெரியாதனமா வந்துட்டேன், என்ன விட்டுருங்க. இரு இரு, உன்னை இன்னைக்கு நல்ல வசமா அடிச்சிட்டு தான் விடுவேன். ஏடா அப்படியே ஓடு. என்னத்த களவாண்டு போக வந்த? ஐயோ நம்ம வீட்டுக்கே வந்துட்டான் பாத்தீங்களாக்கா. அம்மா இருக்கும்போது நம்ம கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு போக முடியுமா சொல்லு. நல்ல வசமா அடி வாங்கிட்டு தான் போயிருக்கான். இனிமே இந்த பக்கமே வர மாட்டான். எம்மாடி கரண்ட் பில்ல மிச்சம் பண்ணுன்ற பேர்ல மாடியில வந்து படுத்தா இங்க திருட வந்துட்டான். நகை நட்டை திருடிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் ஷாத்தி? ஆமாக்கு நம்ம கிட்ட வந்தா அவனை சும்மா விடுவோமா? எப்படி அலறி அடிச்சு ஓடுறான் பாத்தீங்களா? அம்மா இங்க பாருங்க, இனிமே கரண்ட் பில் 500 யூனிட் தாண்டினாலும் பரவாயில்ல. நான் இனிமே வீட்டுக்குள்ள தான் படுப்பேன். மேலலாம் என்னால தூங்க முடியாது. கொஞ்சம் கூட தூங்க முடியல. சை திருட வந்துட்டு போயிருக்கான் பாத்தீங்களா? ஷிட்டி கத்தி தொலையாத. என்னது உங்களுக்கு இன்னும் 500 யூனிட் தாண்டலையா? ஐயா அவன் என்னத்தையோ புலம்பிட்டு கிடக்கா. நீங்க எல்லாம் போங்கம்மா, வீட்டுக்கு போய் தூங்குங்க.